ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக நான் டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேறு பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னும் கிரிப்பாக க்ளோஸாக ஹக் பண்ணபடி சாஃப்டாக போன அந்த லிப் லாக் கொஞ்சம் ரூட் ஆகுது. பயங்கரமாகவே நம்ம ஜங்குக் லிப் லாக் பண்ணுறாரு. இப்படி லிப் லாக் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணால் ஒரு மாதிரி ஷை ஆகி என் லிப்பை எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆனால் ஜேகேக்கு ஷாக் ஆகுது. இது நம்ம பிபிக்கு நான் கிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஷோக்கிங்கில் சுச்சோ வேற பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ணாதான்னு திட்டுனானேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணிட்டோமே. என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை பயத்தில் நோட் பண்ணால் நம்மகிட்டே ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே லிப்பை அப்படி லைட்டாக லிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி வீங்க வச்சுட்டானேங்கிற மாதிரி ஷையான மூமெண்ட்டில் இந்த மாதிரி லிப்பை லிக் பண்ணபடி அவரோட ஃபேஸ் அந்தளவுக்கு ஷை ஆகிறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு க்ரை பண்ணலை, அவன் ஷை ஆகிறான் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹிப்பை இன்னும் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி டைட்டாக ஹேக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். ஜங்குக் எதுவும் தேவையில்லாமல் ப்ளே பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். என்ன மூமெண்ட்டே போடுண்டா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என்னை கிஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகி நம்ம ஜங்குக்கு வந்து டேயோட ஜிக்ஸில் கிஸ் பண்ணபடி நான் எதுவும் பண்ணலானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணாட்டானுங்கிறோம்ல, சரி நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மூவியை பார்த்தோம். டேயுமே ஷையான பொசிஷன்லேயே ஜங்குக்கு மேலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாஞ்சபடியே உட்காந்துருந்து மூவி பார்க்குறாரு. இந்த மூமெண்ட்டையுமே டீயாக பார்த்து டென்ஷன் ஆகுறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ், சின்னதாக கூட கேப் இல்லை. அந்த மூமெண்ட்டில் இவ்வளோ க்ளோஸாக மூவி பார்க்குறத பார்த்து அவள் காண்டாகி அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போனான். ஜங்குக்கும் டேயுமே நேராக ஹவுஸுக்கு வராங்க. இந்த மாதிரி பெட்ரூம்குள்ளே என்ட்ராகிற டேயை நம்ம ஜேகே அப்படியே வந்து பேக்கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேக்கப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி ஹக் பண்ணியிருக்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணால் இன்னும் கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடியே வேர் பண்ணியிருக்க ஷர்ட் பட்டன்ஸை ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ண ஜங்குக்கு லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு ரூம் டோர் ஓப்பனில் இருக்கு, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்குறது பார்த்துட்டு கொஞ்சம் ஷையானபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணால் டேக்கிடாம் பட்டன்னு இருக்குது. ரொம்ப நர்வஸ் ஆகி ஜங்குக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வர மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு பட்ட ஒரு நர்வஸான மூமெண்ட், ஒரு மாதிரி நர்வஸ் இருக்குது. நர்வஸான மூமெண்ட்லேயே பேக் சைடாக ரெண்டபடி பெட்டில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டாம் ஜங்குக்கு அப்படியே டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேக்கு பக்கத்தில் பெட்டில் உட்காண்டபடி டேயை புஷ் பண்ணி ஜங்குக்கூட டைஸில் உட்கார வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி நம்ம ஜங்குக்கோட அந்த ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணால் நம்ம ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயும் ஆனால் கிஸ்ஸுக்கு ஃபுல்லாக அலோவ் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா இன்னும் ஒரு மாதிரி ஷை ஆகி ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசாத முண்டல நான் விட்டு மூவ் ஆன் ஆகுங்கிற மாதிரி ஜங்குக்கு விட்டு நம்மகிட்ட மூவ் ஆன் ஆகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அவர் வேர் பண்ண ஷார்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் போட்ட பொசிஷன்னு டேக்கிட்ட க்ளோஸ் ஆகிறாரு. ஜங்குக் அது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸும் இருக்குது. ஒரு ஷையான பொசிஷன்லையும் பெட்டில் உட்காருவார். அந்த மாதிரி உட்காந்தா நீ எது சொல்கிறதா இருந்தாலும் சரி பிபி, என்னோடய கார்டு நல்லா கேட்டுட்ருக்கோம். ஆனால் பட் எனக்கு இப்போ என்னெல்லாமோ தோணுது. அதை நான் இப்போ உங்ககிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறேன். நீ ஃபீல் தான் பண்ணணும், பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட க்ளோஸாக வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி கிட்ட வேற பர்மிஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஸ்டார்டிங்கில் வர பயமுட்டிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ரொம்ப ஷை ஆகி தள்ளிப்போ ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசாட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகலான்னு பார்த்தேன். டேயை பெட்டில் லாக் பண்ண பொசிஷன்லேயே டேக்கு மேலே ஃபுல்லாக ஓவரான பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸ் முழுக்க நெக்கு முழுக்க அப்படி பிக்கிஸ் பண்ணபடியும் வேர் பண்ணியிருக்க ஷர்ட் பட்டன்ஸாக ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணுறாரு.
டேயுமே ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயும் ஜங்குக் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாரு. ஐஸை க்ளோஸ் பண்ண பொசிஷனில் என்ன மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக ஃபீல் பண்ணுற மூமெண்ட்டை ஜங்குக் நோட் பண்ணிவிட்டு 2 பேரோட பாடியிலையும் ட்ரெஸ்ஸஸ் இல்லை, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணபடி ஃப்ளோரில் போடுறாங்க. 2 பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டிமேட்டாகவும் இருக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம தான் ஜங்குக்கை ஹக் பண்ண பொசிஷன்லேயே டயர்ட்னஸில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணி டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டு, நோஸு, ஐஸுங்கிற மாரி பிக்கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணிவிட்டு டேயோட லிப்லேயும் பிக்கிஸ் பண்ணால் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் நம்ம டே அடிக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்? நைட்டு முழுக்க ஸ்லீப்பிங் கூட பண்ண விடாமல் இந்த மாதிரி டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது ஜங்குக். கொஞ்சம் ஹவர்ஸ் எனக்கு ரெஸ்ட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணோம். அப்போ இன்றைக்கி ஒர்க்குக்கு போகலையா பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், இன்றைக்கி எனக்கு லீவு தான் அப்படிங்கிற மாரி சொன்னால், அப்போ எனக்கு லீவு தான், அதெல்லாம் முடியாது, நீ ஒன்றும் ஹவுஸில் இருக்கான்டா, நீ ஒர்க்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் சேர்ந்து ஸ்லீப் பண்ணுவேங்கிற மாரி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் கூட வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணுறாரு. ஜங்குக்கா மறுபடியுமா? வேண்டாமே, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரே ஒரு ரவுண்ட் பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணபடி மார்னிங்கே ஒரு 2-3 டைம் இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாரி டயர்ட் மேலே டயர்டாக்கி டேயை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டயர்ட்னஸில் நம்ம ஸ்லீப்பிங் ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டு இருந்தான். ஜங்குக்குமே பக்கத்தில் தான் பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம், வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கால் ரிங் ஆகிற சவுண்டுக்கு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுறாரு. இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனால் லைட்டாக ஹக் பண்ணபடி லைட்டாக தட்டி கொடுத்தபடியும் அந்த மொபைலை பிக் பண்ணபடி, என்னாச்சு சுகா, என்ன ப்ராப்ளம்? அது வந்து ஜங்குக், இப்போவே நீ கிளம்பி இந்த பிளேஸ்க்கு வர முடியுமா? ஏதாவது இம்பார்ட்டனா? ஆமாம், இதை மொபைலில் பேச முடியாது, குயிக்காக நீ நம்ம சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்துரு. சரி, இப்போவே வரேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸில் பிக்கிஸ் பண்ணபடி, எனக்கு ஒர்க்கு வந்துட்டு பேபி, நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட காட்டுக்கிட்ட வந்து பேசினா, எழுந்து போகிற ஜேகே நம்ம கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன டயர்டாக்கிட்டு நீ எங்கே போடுற? உனக்கு டயர்டே ஆகலையா என்ன? டயர்டாக இருக்குது, உன்னை இந்த மாதிரி பொசிஷனில் பார்க்க சொல்ல இன்றைக்கி முழுக்க ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு திங்கிங் ஆகுது. ஜங்குக், சரி நான் சும்மா ப்ளே பண்ணேன், நீ ரெஸ்ட் எடு, எனக்கு ஒர்க்கு வந்துருக்கு, நான் குயிக்காக போய்ட்டு குயிக்காக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண போய்டி கன்ஸ் அவரோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்ச போய்டி டேயை நோட் பண்ணுறாரு. நான் ஒர்க்கை முடிச்சுட்டு குயிக்காக வந்துருந்தேன், அப்புறம் வேணால் நம்ம வெளியே எங்கேயாட்டு போகலானுங்கிற மாரி நம்ம டேக்கு ஒரே பிளைங்கிஸ் தான், ரூமை விட்டு கூட வெளியே போகல. இட்டு பிளைங்கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஷை ஆகி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாரு. முதல்ல ரூமை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கட்டுனா, என்ன அதுக்குள்ளே ஷை ஆகிட்டியா, இந்த சுகா கால் பண்ணட்டா, இப்போ கூட நான் உன்னை விட்டு நகர மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி, நான் குயிக்காக ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன் டைமா அப்படிங்கிற மாதிரி கட்டின பொசிஷன்லேயே ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இன்னும் ஷை ஆகி, ஐயோ இந்த ஜங்குக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ப்ளே பண்ணால், அக்செப்ட்னு பண்ணதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷையான மூமெண்ட்லேயே பெட்டில் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தான். இந்த மாதிரி கட்டிட்டு போகிற மூமெண்ட்டும் ஜங்குக்கோட ஃப்யூச்சரில் அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸு. அது வரல, மார்னிங் 10 o'clock ஆயிடுச்சு, இப்போ நான் ஜங்குக்கு ரூமை விட்டே வெளியே வர்றாரு. இன்னும் பெட்டை விட்டு எழுந்துக்கல. இந்த மூமெண்ட்டை ஜின்னும் சரி நம்ம ஜங்குக்கோட மாமும் சரி 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. டேயாங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டுமாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமு கேட்கவும், டக்குன்னு நம்மகிட்ட எழுந்து பாரா, இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா மேலே ஷார்ட் வேர் பண்ணியிருக்க மாட்டார். ஷார்ட்லெஸ்ஸாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு கீ மார்க்ஸ் தான் அப்படி ஷோல்டர்கிட்ட, செஸ்ட்டுக்கிட்ட, ஹேண்ட்ஸுக்கிட்டலாம் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்து அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி கொஞ்சம் ஷையானா டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அது வந்து ஆண்டி
எனக்கு புரியுதுடே. நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நேரா ஜங்குக்கோட மாம் ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட 3 மந்த் to 4 மந்த்துக்கு மேலேயே ஆயிருச்சு. 2 பேரும் இப்போவாவது க்ளோஸ் ஆனீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்லேயே ஜங்குக்கோட மாம் அப்படியே நேராக கிச்சனுக்கு போனால் ஜின்னுமேடா எப்படியோ இந்த டே லாஸ்ட்டில் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிட்டான். இப்போ நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னுமே அவரோட ஒர்க்கை பண்ண பேர் வருந்த மாதிரி போனோம். டேடா ரொம்ப ஷையான பொசிஷன்லேயே அடிச்சோ இந்த லுக்கில் ஆண்டியும் ஜின்னும் பாட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷையான மூமெண்ட்லேயே பெட்டில் பட்டிருந்தா ஜிம்மி டாக்டர் 2 கால் வருது. என்னடா என்னடா நான் ஏதோ ஒன்று டேட்டுக்கு போக சொன்னேன், ஜாலியாலாம் என்ஜாய் பண்ணதெல்லாம் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ரொம்ப டயர்டாக இருக்குது ஜிமின், என்ன நைட்டு ஃபுல்லாக ரவுண்டா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், ஏன்டா இல்லைடா இன்னும் வரலையே, இதே நார்மல் டே இருந்தால் இந்நேரத்துக்கு எனக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ராயிருப்பியே. அதான் நேற்று வேறு 2 பேரும் லவ்வபிளாக போனீங்க, நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸு ரொமான்ஸ்லாம் நடந்திருக்கும். அப்புறம் என்ன ஜங்குக்கு என்ன வெயிட்டா பண்ணிட்டு இருப்பாரு, பாஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் நம்ம ஜிமினாவை நம்ம திட்டுறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற, அமைதியாக காலை கட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நான் சொன்ன மாதிரி தான் பயங்கரமாக பஞ்சிருப்பார் போலகே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கலாய்க்கவும் நம்மகிட்டே காலை கட் பண்ணிட்டாரு. ஐயோ இவன் என்ன ஜங்குக்கு விட மோசமாக கலாய்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ இது என்ன பண்ணு தெரியலையே, ஒர்க்குக்கு போனால் ஜிமினாயில் சொல்லிலாம் கலாய்ப்பானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்மகிட்டே அப்படியே இந்த பெட்டில் பட்டிருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் சட்டை தான் கட்டுது. ஜங்குக் கரெக்டாக அவர் சீக்ரெட் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு என்ட்ரானா ஆரம் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறாரு. என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக் இந்த மாதிரி இந்த கேங்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்போ கிளப்புக்கு என்ட்ராகிறான், அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. ஹையர் ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்தையுமே நான் சப்மிட் பண்ணிட்டேன், அந்த பர்சன்ட்டை நம்ம லாக் பண்ணால் மட்டும் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே லாக் பண்ணிட வேண்டியதானா, இது ரொம்ப ரிஸ்க். அந்த பிளேஸ் ஒரு மாஃபியா மீட்டிங், அங்கே வந்துருக்க அத்தனை பர்சன்ஸுமே மாஃபியாஸ். அங்கே உள்ளே என்ட்ராகி அந்த பர்சன்ட்டை நம்ம பிடிக்கணும். அதை எப்படி பிடிக்க முடியும், கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மற்ற மாஃபியாஸ் கேங்ஸ்டர்ஸ் உள்ளே என்ட்ராகிற பர்சன்ஸை கில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு இன்னும் 2 டேஸ் கழித்து அவன் அந்த பிளேஸ்க்கு வரப்போ போனான். அந்த பிளேஸ்லேயே நம்ம போய் அந்த பர்சன்ட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிட்டியோட நேமை சொல்லி அந்த சிட்டியில் இருக்க கிளப்போட நேமையும் சொல்கிறாரு. நீங்கள் 2 பேருமே 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த பிளேஸுக்கு போகணும். அவனை எப்படி பிடிக்க போகிற ஜங்குக், அத்தனை மாஃபியாஸ் கேங்ஸ்டரை தாண்டி அவனை நீ லாக் பண்ணி நம்ம பிளேஸ்க்கு கூப்பிட்டு வரணும். அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பிளேஸ்க்கு நீங்கள் எப்படி போவீங்க, என்ன மாதிரி இந்த ஒர்க்கு ஃபினிஷ் ஆகும்னு தெரில, பயமாக வேறு இருக்குது. அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆயிருமோன்னு வேறு எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குடா. இப்போ என்ன பண்ண ஹயாங், டென்ஷன் ஆக்காடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆக்காட்டு. குயிக்காகவே இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டை நான் பிடிக்க தான் போகிறேன். நமக்கான பர்மிஷன் கிடச்சிருச்சு, இந்த டைம் அந்த பர்சன்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் சுகாவும் ஆரமும் சேர்ந்து ஏதாவது பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பிளானெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு சரி ஓகே ஹயாங், போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் அப்போ அங்கே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் நம்ம ஜங்குக்குமே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை தியா நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சனுக்கு கால் பண்ணி, ஜங்குக்கு இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வந்துட்டான், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஃபியா பர்சன்ட்டை நம்ம ஜங்குக்கு பிடிக்க ட்ரை பண்ணுறாருல, அந்த பர்சனுக்கு கால் பண்ணி ஜங்குக்கு பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பிளேஸ்க்குள்ளே ஒர்க்குக்கு வந்துட்டானா, ஒர்க்குக்கெலாம் வந்துட்டான், அவன்கிட்ட என்னோடய ஃபைல்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குதா பாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஜங்குக்கோட ஆன்சரில் இருக்குது, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அது என்னோடய பேப்பர்ஸானுங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அவங்கிட்டேருந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நேராட்டியாக நம்ம ஜங்குக்கு சுகாவையும் ஃபாலோ பண்ணப்படி அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி, என்னாச்சு ஜங்குக்கு ஏதோ ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா, ஆமாம் இது என்ன ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஃபைலை கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குற மூமெண்ட்டுக்கு அந்த ஃபைலை நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னடா ஃப்ரெண்டாக ஒன்றா ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்ததுன்னா எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஃபைல் என்னங்கிறது கூட நான் பார்க்கக்கூடாதா, இப்போலாம் 2 பேரும் என்னை ஓவராக தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க,
அது மட்டும் இல்லை, நான் அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இனிதான் நான் உன் லைஃப்குள்ள ப்ராப்ளம் பண்ண மாட்டேன்னு சொன்னோம்ல, சொல்லி சாரிலாம் கேட்டுட்டோம்ல. அதான் நீயும் டேயும் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கிறீங்க. நான் என்ன ப்ராப்ளமாக பண்ணுறேன்? ஓ, ப்ராப்ளம் வேறு பண்ணுவியாடி நீ? ஏன் எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன்? நான் இப்போ ஃப்ரெண்டாக தான்ப்பா திங்க் பண்ணுறேன். ஃப்ரெண்டாக என்ன திங்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை எனக்கு பக்கா லோ பண்ணுங்க. சரி, இந்த பாட்டுட்டு போ அப்படிங்கிற மாரி அந்த ஃபைலை கொடுக்குமா, அதில் முழுக்க அந்த பர்சன்ஸோட இன்ஃபர்மேஷன் மொத்தமும் இருக்குது. இதை பார்த்துட்டு நான் நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ண பொசிஷன்லேயே அந்த ஃபைலை ஜொங்குக்கோட ஆன்சரில் கொடுத்துட்டு, ரொம்ப பெரிய மாஃபியா மேனை தான் லாக் பண்ண போகிற பொழுக்கு பேட்டிக்கோடா உன் சேஃப்டி முக்கியம், அப்புறம் பாவும் டே சிங்கிளாக இருக்க போகிறான் அப்படிங்கிற மாரி கலாய்க்க ஜொங்குக்கு காண்டானா சுகா அதுக்கு மேலே கோமாகி, இதுக்கு தான் அந்த பேப்பர்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டியா, வாயை மூடிட்டு வெளியே போடி அப்படிங்கிற மாரி திட்டவும், ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் இப்போ எந்த பர்சன்ட்டை மோடுறீங்கன்னு தெரியுதா? இந்த கண்ட்ரியோட நம்பர் ஒன் மாஃபியா பர்சன்ட். அவன் ரொம்ப மோசமானவனுங்கிறது உங்களுக்கே தெரியும். அவனை போய் பிடிக்கணும், அவனை போய் கில் பண்ண போகிறேன்னு ஆர்டர் வாங்குறேன்னுங்கிறீங்களே. அவனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஜொங்குக்கா ஒன்று அவன் கில் பண்ணிடுவான். வேறு பாட்டுக்கோ லைஃப் முழுக்க கேர் கொடுப்பேன், லவ் கொடுப்பேன், ஃபீல் கொடுப்பேன். டேயா, இந்த வேர்ல்டில் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி ஒரு பர்சன்ட் ஹவுஸில் கூட்டி கொண்டு வச்சுருக்கல, அந்த பர்சன் தான் பாவம் அப்படிங்கிற மாரி கலாய்ச்ச டோனிங்லேயும் வெளியே போகிறத பார்த்துட்டு ஜொங்குக் டென்ஷன் ஆகி, இதுக்கு தான் நான் அவட்ட காட்ட மாட்டேனுங்கிற மாரி டென்ஷன் ஆனான். சரி விட்றா, அவன் அந்த மாரி தான் பேசுவான்னு உனக்கு தெரியும்லங்கிற மாரி சுகா அப்படியே அமைதியாக நம்ம ஜொங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அவள் அப்படி தான் பேசுவாள், அவளோட கேரக்டர் தான் தெரியும்ல. இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறா? அவள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, இப்போ காட்டினது ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சிவாவும் ஜங்குக்கும் அவங்களோட மட்ட ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தான். அண்ட் டீயா வெளியே வந்ததோட அந்த பர்சன்ஸ்கிட்ட உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கான ஆர்டரையும் வர வாங்கி வச்சுருக்கான். எப்போ வேணாலும் நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து அவன் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு காலை வர கட் பண்ணுறா. இந்த மாதிரி கட் பண்ணால் இப்போ ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜொங்குக்கு தான் ஹவுஸுக்கு தான் கிளம்பி வராரு. பைக்கில் தான் ஹவுஸுக்கு கிளம்பி வராரு. ஜொங்குக்கு 2-3 பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் அது ஜொங்குக்கு நோட் பண்ணலை. நேராக ஹவுஸுக்கு வர பிளேஸில் போட்டு டேக்கு பொக்கே வாங்குவார்ல, அந்த பொக்கே ஷாப்பாக கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாரு. எப்போதுமே டேக்கு பொக்கே வாங்கி கொட்டே பழகிருச்சு, ஷாப்பை பார்த்ததோடையே எனக்கு பொக்கே வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேராக போய் அந்த ஷாப்பில் டேக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொக்கே வாங்குறாரு. லாஸ்ட்டில் ஒரு பொக்கே டேக்கு வாங்கி கொண்டு கொடுத்துருப்பார்ல, அந்த பொக்கே அப்படியே வாங்குறாரு. இதுதான் என் டே என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட டே கொடுத்த பொக்கே, நீ எனக்கு ஃபேவரட்டான ஃப்ளவர் அப்படிங்கிற மாரி அந்த பொக்கையை கிஸ் பண்ணப்படி நம்ம ஜேகே அப்படியே பைக்குக்கிட்ட வந்தோம். அந்த பொக்கையை பாயிண்ட் பண்ணப்படி ஒரு கன் ஷூட் ஆகுது. பொக்கே பீஸாக போகுது. இந்த மாதிரி போனால் ஜொங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு ஒரு பிளேஸில் போய் மறைஞ்சான். ஜொங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பர்சன் ஜொங்குக்கு ஷூட் பண்ணுறாங்க. நம்ம ஜொங்குக்கும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை ஷூட் பண்ணுறாங்க. 2 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃபைட் ஆகுமா? இந்த மாதிரி ஃபைட் ஆனால் அந்த ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் ஒரு பர்சன்ட் வந்து நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஜெஸ்ஸை தான் அவன் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பான். பட் கொஞ்சம் மிஸ் ஆகி அது ஹேண்ட்ஸில் ஷூட் ஆகிருக்கும். ஷூட் ஆன மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணிடுவார். மற்ற 3 பர்சன்ஸ் வந்திருப்பாங்க. அதில் ஒரு பர்சன்ட் ரிட்டர்ன் அதை பார்த்துட்டு மற்ற 2 பர்சன்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா ஜொங்குக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது. டேயோட ஹாஸ்பிட்டலுக்கு போகல, வேறு அட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. ஹேண்ட்ஸில் கட்டு போட்ட பொசிஷன்லேயே நேரம் ஜொங்குக் அதாவது ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்குது வெளியே தெரியாதபடி மேலே ஷார்ட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண பொசிஷன்லேயே நேராக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்குமே டே பக்கத்தில் வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி ஃபுட்டை சாப்பிட்றாரு. என்னாச்சு ஜொங்குக்? ஒர்க் ரொம்ப ஹெவியாக என்ன? உன் ஃபேஸே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் லைட்டாக பெயினாக இருக்குன்னு அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதே நோட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ஃபேஸை டச் பண்ண வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, ஒர்க் அடிக்கும், சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற மாரி ஃபுட்டை வேகமாக சாப்பிட வர அந்த மாதிரி சாப்பிட்டான். டேமே சரி ஓகே டயர்டாக இருந்தாலும் இருக்குங்கிற மாரி அவரும் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக பெட்ரூம்ங்கிறாரு. ஜொங்குக்கு இங்கேருந்து போனதோடய பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டாச்சு. இந்த மாதிரி பட்டுட்டு டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்ன மார்னிங் என்னமோ என்கிட்ட அப்படி ப்ளே பண்ணுவேன் இப்படி ப்ளே பண்ணுவேன்னா வந்தவனை அமைதியை பட்டுக்கிட்டான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி
டேயுமே ஜங்குக் பக்கத்தில் பொறுமையாக வந்து பெட்டில் படுக்கிறாரு. பெட்டில் படுத்துட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி ஜங்குக்கோட ஆப்ஸில் அப்படியே ஹெட்டை வைப்பாரா. இந்த மாதிரி வச்சோ ஜங்குக்கு அந்த ஹேண்ட்ஸ் லைட்டாக பெயின் ஆகிட்டு இருந்தாலும் டேயை எழுந்துக்க சொல்லலை. ஆனால் டேக்கு லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு என்ன ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே ஜங்குக்கு விட்டு எழுந்துக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜங்குக்கிட்டே ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு அதான் என் பக்கத்தில் ஸ்லீப் பண்ண வேண்டல பேபி, பின்னே எழுதுக்கிற என்னோட ஆப்ஸ்லேயே பட்டுக்கோ அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பிடிச்சா. இருந்தாலும் உன்னோட ஆப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜங்குக், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜங்குக்கை விட்டுட்டு மூவ் ஆகி ஹேண்ட்ஸை லைட்டாக டச் பண்ணி பார்த்தா கட்டு போட்டிருக்குது, நல்லா ஃபீல் ஆகுது. இது என்ன இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முதல்ல ஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஜங்குக். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங், ஷர்ட்டை தானே ரிமூவ் பண்ண சொன்னேன். அதான் ஒன்றும் இல்லைங்கிற இதுக்கு ஷர்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா, சரி கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டால் ஹேண்ட்ஸில் கட்டு போட்டுக்கிட்டு போட்டுட்டு டென்ஷன் ஆகி இது என்ன கட்டு, இங்கே என்ன பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து அங்கே நான் வந்து ஒர்க் முடிஞ்சு வர சொல்ல என்னோடய எனிமீஸ் இருப்பாங்களா, அதில் ஏதோ ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன் கன் ஷூட் பண்ணாங்க, அது தெரியாமல் என்னோடய ஹேண்ட்ஸில் ஷூட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா, என்ன மாதிரியா நீ பிஹேவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கற்று வரோம். இந்த சவுண்டு எல்லாருக்குமே கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் டேயோட மூட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி கட்டாத டேமா, என்ன கட்டாத இது என்ன மாதிரி ஒர்க், நீ ஒவ்வொரு ஒர்க்கில் இன்றானையே அந்த ஒர்க்கில் உள்ள பர்சன் தானே ஏன்ட்ட மறைக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாட்டா எனக்கு பக்கம் அப்படி தான் தெரியுது, அந்த மாஃபியா பர்சன்டாக தான் இருக்கும். ஐயோ இப்படி இந்த மாதிரி அடிபட்டிருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி உனக்கு வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கானுங்கிற மாரி கேட்கவும் வேறு எங்கேயும் அடிப்படலை, நீ டென்ஷன் ஆக்காட்ட அதெல்லாம் சரியாகிரும். என்ன சரியாகிருமா அப்படிங்கிற மாரி பேசிகிட்டு இருந்தா ஜங்குக்கோட ரூம் டோரை வந்து பேரண்ட்ஸும் ஆரம்பிச்சுன்னு நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேமா கட்டாடு அப்படிங்கிற மாரி சொல்லுவேன். என்ன கட்டாடு அப்படிங்கிற மாரி டோரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் சன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கான்ட்டு, ஏதோ ஒரு பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணிவிட்டு கன்னால் ஷூட் அவுட் வாங்கிட்டு வந்துருக்கான், ஹேண்ட்ஸில் வர கட்டு போட்டிருக்கான், எல்லாத்தையும் மறைக்கிறானுங்கிற மாரி இப்படி இட்டுட்டு நான் கொஞ்சம் ஷோக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணேன். பேரண்ட்ஸ்மே ஷாக் ஆகிட்டு என்னடா இந்த மாதிரி கட்டு போட்டிருக்குங்கிற மாரி ஜங்குக்கிட்ட வேண்டா அது தெரியாமல் ஷூட் அவுட் ஆக சொல்ல பட்டுருச்சுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரி சொன்னால் கொஞ்சம் மிஸ் ஆகி ஜெஸ்ஸுக்கிட்ட ஷூட் அவுட் ஆயிருந்தா இன்னத்துக்கு நீ டெத் ஆயிருப்பாடா, என்னடா தெரியாமல் மிஸ் ஆகிப்பட்டுருச்சுங்கிற ஜங்குக்கு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு பேசு அப்படிங்கிற மாரி சொன்னால் டேயாங் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, எதுக்கு இந்த மாதிரி கட்டி எல்லாரையும் டென்ஷன் ஆக்குற, அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையே நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படிங்கிற மாரி இப்படி பேச ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் விழுது. என்ன வார்த்தை சொன்ன செத்து போயிட்டேனா, என்ன அப்போ நீ எதுவும் உனக்கு ஒன்றும் ஆக்காது, நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், நான் செட்டாக போகிறேங்கிற மாதிரி சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிருக்கியா, என்னை எதுக்கப்போ மேரேஜ் பண்ண, என்னை பத்திரமா பார்த்துப்பேன், கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன், கேராக காட்டுவேன், லவ்வாக காட்டுவேன்னா இப்போ என்னமோ இந்த மாதிரி கட்டுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி கட்ட நம்ம ஆரம்பனா டே சண்டை போட்டு காட்டிங்கடா, இப்போ நான்டா 2 பேரும் கொஞ்சம் அமைதியானீங்க, உங்களுக்குள்ள ஒரு சின்ன பாண்ட் ஏற்பட்டுச்சு, அதுக்குள்ளே எவ்வளோ ஃபைட்டா, ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரி சாகுறேன் அந்த மாதிரிலாம் பேசுகிற, அந்த வேடை அவனால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நீ முதல்ல அமைதியாரு, டென்ஷன் ஆகாது, இதோ இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாது அப்படி பார்த்துக்கலாம், அதான் உங்கள் ப்ரடர்கிட்ட சொல்லுங்கள், சரி நீ கொஞ்சம் கோவப்படாது, நீ கொஞ்சம் காம் ஆகு, கொஞ்சம் அமைதியாகு, நான் ஜங்குக்கிட்ட பேசுகிறேன், இப்போ 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாம் டேட் வாங்க ரூமுக்கு போகலான்னுங்கிற மாரி ஆரம்பிச்சுன்னு ரூமை விட்டு வெளியே போனேன். போய் பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ண வேகிட்டிலேயே பெட்டில் வந்து கோவமாகவே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி கோவமாக உட்காந்துருக்கிறது ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணால் ஜங்குக்கோட ஆன்சர் தட்டி விடுறாரு. சரி சாரி, ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், என்ன கோவத்தில் சொல்லிட்டேன், செட்டாக போயிட்டேனானுங்கிற என்ன நினச்சிட்ருக்க, அப்போ எதுக்குடா என்னை மேரேஜ் பண்ண, ஓ நீ இந்த வேல்டை விட்டு மூவ் ஆன் ஆகி ஓன் திங்கிங்லேயே நான் லைஃப் முழுக்க கஷ்டப்படணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாரி கோவமாக கட்டுனா, அப்போல்லாம் இல்லை டேமா, ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்,
அப்போல்லாம் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி டேயை ஹக் பண்ண என்னை விடு, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, எனக்கு எவ்வளோ ஹேட் ஆகுது தெரியுமா, இந்த மாதிரி அடிப்பட்ட பொசிஷன் இவ்வளோ அசால்ட்டாக என்கிட்ட சொல்கிற, எப்படி உனக்கு இந்த மாதிரி வேர்ட்லாம் பேச தோணுது, அப்போ என்னை பற்றி நீ திங்க் பண்ணலை, என்னை பற்றி நீ திங்க் பண்ணலைங்கிற மாரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுறேன். சரி சரி, நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் ஃபைட் பண்ணல, நான் யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, நான் கண்டிப்பாக நீ யார்கிட்டையும் ஃபைட்டு கூட பண்ண மாட்டேன் அல்லாடா அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ணப்படி, டேயை கம்ஃபர்ட் பண்ணப்படி அந்த ஆப்ஸில் அடிபட்டிருக்குல்ல, இந்த ஆப்ஸில் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சா டேயுமே க்ரை பண்ணுற வரைக்கும் க்ரை பண்ணிவிட்டு நம்ம டே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக பெயினில் இந்தளவுக்கு துடிச்சு போயிட்டானே நம்ம டே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயும் டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி, டே ஹக் பண்ணப்படி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுறாரு. 2 days அப்படி மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த பிளேஸில் மாஃபியா பர்சன்ட்டை பிடிக்க போகிறோம்ல, அந்த ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டேயுமே நோட் பண்ணுறாரு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிட்டுருப்பாரு. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஜங்குக்கு இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சபடி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எதையுமே சொல்லாமல் அங்கே ரெண்டு போயிடணுங்கிற மாரி தான் வேக வேகமாக கிளம்பி நேராக கீழே இறங்கி வேண்டாம். டேக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன ஹேண்ட்ஸு இன்னும் சரியாகல, ஒரு 1 week ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ வேகமாக கிளம்புறான். இப்போ ஏதாவது கேட்டால் திட்டுவானோ, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபாலோ பண்ண அப்படியே நேராக ஹாலுக்கு வேண்டாம். சுகாடா இங்கே என்ன மாதிரி ஃபைட்லாம் நடந்துகிட்ருக்குது, டே என்ன மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கானுங்கிறது கூட தெரியாமல் டே ஜங்குக்கா வா நம்ம அதர் சிட்டிக்கு போகிறோம்ல, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக உள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அதர் சிட்டியா ஜங்குக், என்கிட்ட நீ என்ன சொன்ன, இம்பார்ட்டன்னா ஒருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னா சுகா என்ன சொல்கிறான், அதர் சிட்டிக்கு போறியா, எந்த சிட்டிக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு அப்படியே சுகாவை பார்த்து முறைக்கிறாரு. நான் அவன்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வரலான்னு பார்த்தா அவன்கிட்ட ஏன்டா காட்டி கொடுக்குறேங்கிற மாதிரி இப்படி முறைச்சான். இல்லை சுகாவுக்கு தெரியல, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஒர்க்குக்கு போகிறோம். போய் சொல்லார் ஜங்குக். இல்லை டைமா, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், அவன் தான் அண்டர் சிட்டிக்கு போகிறான், அவனை தான் நான் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட போகிறேன் அப்படிங்கிற மாரி என்னெல்லாமோ சொல்லி சமாளித்தபடியே கரெக்டாக டேக்கிட்ட வேண்டாம். ஜொங்க கூட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து டேயோட ஹெட்டுக்கு மேலேயே வைக்கிறாரு. இப்போ சொல்லு எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹெட்டுக்கு மேலே ஹேண்ட்ஸை வச்சபடி கேட்குற மூமெண்ட்டை போட்டுட்டு ஜொங்குக்கும் ஆரம்பிச்சின்னு பேரண்ட்ஸு சுகானுங்கிற மாரி எல்லோரும் ஷாக்காக ஆக்கி ஜொங்குக்கு என்னடா சொல்லுவானுங்கிற மாரி நோட் பண்ணேன். ஜங்குக்குடா டேயோட ஹெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சபடி ஒரு ப்ராமிஸ் கேட்குற மூமெண்ட்டில் கேட்குறத பாட்டு ரொம்ப ஒரு மாதிரியாகி நான் அதர் கண்ட்ரிக்கு தான் போகிறேன், அது அந்த மாஃபியா பர்சன்ட்டை நான் தான் பிடிக்கணும், அரெஸ்ட் வாரண்ட் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ நான் அன்னைக்கு நைட்டு அவ்வளோ தூரம் க்ரை பண்ணி அழுது உன்கிட்ட பேசி புலம்புனது எல்லாம் காத்தோட காத்தா போச்சு அப்படி தானே. இல்லை டேமா, இது என்னோடய ஒர்க், எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நான் தான் என் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும், இதுக்கப்புறம் நான் இந்த ஒர்க்லேயும் கேன்றாக்க மாட்டேன், இந்த ஒர்க்கோடைய நீ இண்டாயிட்டேன்னா என்ன பண்ண ஜங்குக், லைஃப் முழுக்க நான் உன்னை பற்றி திங்க் பண்ணிவிட்டு கட்டடி ரூமுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். அதுக்காக என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி கொண்டு வந்து ஹவுஸில் வச்சுருக்க. வா, நீ இந்த ஒர்க்குக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அதை மட்டும் ஆஃபீஸர் ஹேண்ட்ஸில் கொடுத்துரு, நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாம்லடா, என்கிட்ட கொடுத்துரு, நான் மற்ற ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் முடியாது ஹயாங், இது என்னோடய ஒர்க், ஏன் ஒர்க்கை நான் தான் ஃபினிஷ் பண்ணுவேன், ஏன் ஒர்க்கை நான் மட்டும்தான் பார்ப்பேன், அப்போ நான் உனக்கு தேவையில்லையா ஜொங்கோ, ஏன் டே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இந்த ஒரு ஒர்க்கு மட்டும்தான், நான் சொல்லிட்டு உனக்கு புரியலையா, நான் முக்கியமா அந்த ஒர்க்கு முக்கியமா, எது இப்போ உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஷாக்காக்கி டைமா இந்த மாதிரி ஃபைட் பண்ணாத, அது ஜங்குக்கு ஒன்றும் ஆகாது, எது ஒன்றும் ஆகாதா, 2 daysக்கு முன்னாடி ஹேண்ட்ஸில் அடிபட்டு வந்தானே, அப்போ என்ன ஒன்றும் ஆகாமலே இருந்துச்சு, நீங்கள் என்ன ஒர்க்குக்கெலாம் போகலாமே, ஹையர் ஆஃபீஸர் தானே, உங்கள் பிரதரோட ஹேண்ட்ஸில் கொடுக்கறதுக்கு படியில் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகலாமே, நீங்கள் மட்டும் உங்கள் ஒய்ஃப் கூட ரொம்ப ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக என் பண்ணணும், நான் மட்டும் பெயினில் துடிச்சிட்ருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேச டேக்கு ஒரு ஸ்லாப்பு இப்படி விழுறத பாட்டு ஆரம்பிச்சு இன்னும் பேரண்ட்ஸு ஷிகவும் ஷாக்காக டேயுமே அப்படியே ஸ்லாப் வாங்கின பொசிஷன்லேயே ஜொங்குக்கிட்ட பார்க்குறாரு.
என்ன மாடி பேசிகிட்டு இருக்கேன் ஹயாங்கிட்ட? அவர் உன்கிட்ட பொறுமையாக தானே பேசிகிட்டு இருக்காரு. அப்படி கண்ட மாடி வாட வச்சு நான் பேசுவியா? நான் இப்போ சொன்னதில் என்ன டேப் இருக்குது? அவர் மட்டும் அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து எவ்வளோ ஜாலியாக வேணாலும் எவ்வளோ ரொமான்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்க மட்டும் நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீ மட்டும் தேவையில்லாத இந்த மாதிரி ரிஸ்க்கான பிளேஸ்க்கெலாம் போய் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் தானே லைஃப் முழுக்க சிங்கிளாக இருப்பேன். ஹயாங்க சிங்கிளாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் பேச இப்போவும் டேக் ஒரு ஸ்லாப் விட்டு இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணுறத பார்த்துட்டு ஆரம் ரொம்ப டென்ஷன் ஆகி, டே என்னடா பண்ணுற, அந்த ஒர்க்கு வேண்டாண்டா, அந்த ஒர்க்கை நானே பார்த்துக்கிறேன்டா, பேப்பரை டாரா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட கேட்டான். இங்கே பாருங்க ஹயாங், இந்த ஒர்க்கு என்னது, இந்த ஒர்க்கை நான் தான் பண்ணுவேன். அப்புறம் பாருட்டையாங், இங்கே பாரு, நீ பேசுகிறது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஒர்க். உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் பண்ணாமல் ஹவுஸில் இரு. இல்லை இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிற, அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு டென்ஷன் ஆகி என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலன்னா தாராளமாக நீ உன் ஹவுஸை பட்டு போகலாம்.